இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 5 மணிக்கே எழுந்திரிச்சு பையெல்லாம் அடித்து கட்டி வச்சாச்சு. சரி வாசலை கூட்டலான்னு வந்துட்டேன். ஏகப்பட்ட குப்பை இருந்தது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோணப்பிள்ளைங்க மரம் இருக்கிறதால ஏகப்பட்ட இலை கொட்டி கிடக்குது. நான் வந்து கார வாசல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டேன். பாப்பா வந்து நான் வாசலை கூட்டி விட்டுறேன்னு சொல்லிவிட்டு மண் வாசலை தான் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கொத்தமல்லி சட்னி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சண்டே பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்கார் வந்து ஒரு கட்டு வந்து கொத்தமல்லி வாங்கிட்டு வந்ததால் சரி சட்னி செஞ்சிடலான்னு சட்னி தான் ரெடி பண்ணேன். அப்புறம் நம்ம வீட்டில் வந்து பூசணிக்காய் காய்ச்சிருந்தது ஒரு 2 இருந்தது. அதில் தான் பார்த்திங்கன்னா ஒரு பூசணிக்காய் வறுத்து ரசம் வச்சுட்டேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே எல்லாம் உடச்சி போட்டு வச்சுருந்தோம். எல்லாம் நிமித்தி தான் காய வச்சுருந்தேன். இப்போ வந்து கமுத்தி காய வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதை தான் பார்த்திங்கன்னா காய வச்சுட்டு இருந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு 2-3 நாளையிலே பார்த்திங்கன்னா தேங்காய் சூப்பராக காஞ்சிருந்தது. அப்புறம் காக்கா சல்லையே தாங்க முடியல. அதனால தான் பார்த்திங்கன்னா வலை மேலே போட்டு காய வச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருந்தாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சிஸ்டர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டாங்க. சங்ககிரி தான் போயிருந்தோம். அங்கே எப்பவும் போல் வெரைட்டி ரைஸு தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கொண்டாந்து இருந்துட்டு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துட்டோம்.